என்னோட சிக்குனா 100% வந்துட்டு நான் பெருவோட இந்த மாதிரி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் நான் அதாவது நான் மென்ஷன் பண்ணி கொடுக்குற அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்துட்டு இந்த வெயிட்டில் கண்டிப்பாக ஓரளவுக்கு ரீச் ஆகும், இந்த வெயிட் என்னது மினிமம் கேரண்டியாக ரீச் ஆயிரும் அப்படிங்கிற கேரண்டியும் வந்துட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துட முடியுமா? அந்த கேரண்டி வந்துட்டு அந்த சிக் வளர்ச்சியிலேயே உங்கள் சிக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம 2 ஃபீமேல் போட்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இப்போ 10 சிக் கிடைக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 சிக்கு வந்து நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். ஒரு பெரிய பல்கான சேதாரம் இங்கே வந்துட்டு ஆனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் திரும்பவும் இதை எடுத்து நடத்துறதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க? மொத்தமாக ஹோல் ஃபார்மே அடியாற அளவுக்கு போயிருக்கு. வணக்கம் ப்ரோ, இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது, உங்களை பற்றின அறிமுகத்தோடு இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா திவின். நம்ம ஃபார்ம் பார்த்தா ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா விபி சிக்ஸ் ஃபார்ம்னு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வல்லாலப்பட்டி பேரூராட்சியில் ஃபார்ம் இருக்குங்க ப்ரோ. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லிடுங்க. நான் வந்து பேசிக்காக வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேம்மா, இங்கே வந்துட்டு பெருவிட ஃபார்ம் வச்சுருக்கீங்க இல்லையா, இது வந்துட்டு கட்டு ரகத்துக்கானதை வச்சுருக்கீங்களா இல்லை கறிக்கானதை மட்டும் வச்சுருக்கீங்க? இல்லை, நம்ம ஒன்லி கட்டு ரகம் தான் வச்சுருக்கோம். ஓகே, முன்னாடி வந்து நம்ம கறிக்கு வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் டோட்டலாக ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஒன்லி கட்டு ரகம் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஓகேங்க, இங்கே எவ்வளோ அதாவது பேரண்ட் ப்ரீட்னா எவ்வளோ வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஒரு 30 இருக்குது, மேல் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 வரைக்கும் வச்சுருக்கோம். ஓகேங்க, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 2 ஃபீமேலுக்கு ஒரு மேல் அந்த ரேஷியோவில் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இப்போ செலக்டிவாக தான் போட்டு ஒரு மேல் 2 ஃபீமேல் மட்டும்தான் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். எதனால வந்துட்டு எல்லாருமே 4-5க்கு ஒரு சேவல் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக மினிமலாக தான் யூஸ் பண்ணுறீங்க, 2 ஃபீமேல் ஒரு மேலா? என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி ஒரு என்னன்னா நம்ம அந்த மாதிரி எடுத்தோம்னா சிக்கு குவாலிட்டி வந்து இப்போ 10 சிக்கு வருதுன்னா அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 3 சிக் தான் வந்து அந்த ஃபாதரோட குவாலிட்டிக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம 2 ஃபீமேல் போட்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இப்போ 10 சிக் கிடைக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 சிக்கு வந்து நல்ல குவாலிட்டியில் கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு வந்து சிக் குவாலிட்டி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க, நீங்கள் பேரண்ட் ப்ரீட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது மேல் என்ன வெயிட்டில் இருக்குங்க, ஃபீமேல் என்ன வெயிட் இருக்கும்? பேரண்ட் ப்ரீட் மேல் வந்து ஒரு 4.5 kgக்கு மேலே, மேக்ஸிமம் வந்து 6 kg வரைக்கும் இருக்குது. ஃபீமேல் வந்து 3 to 3.5, 1-2 ஃபீமேல் இருக்குது, அது 4.2 அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி சைஸில் இருக்குது. ஓகேம்மா, ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரீடுக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இங்கே பார்க்குறப்போ ஓப்பன்லேயும் இருக்குது, க்ளோஸ்டு இது வச்சுருக்கீங்க. நீங்கள் எந்த முறையிலலாம் வந்துட்டு இங்கே ப்ரீடிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஓப்பன் ப்ரீடிங்கும் பண்ணுறோம், க்ளோஸில் ப்ரீடிங்கும் பண்ணுறோம், கேஜ் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா ஓப்பன்லனா நம்மளுக்கு 1-2 ஃபீமேல் வெளியே தெரியுறதுனால ஸோ அதுக்காண்டி 2-3 சேவல் வெளியே தெரியுது. செலக்டிவாக நம்ம கலர் பேஸ் பண்ணி எடுக்கிறோன்றக்காண்டி கேஜ் ப்ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்ட்டிஷன் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கலர் ப்ரீடிங் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு கஸ்டமர் பர்டிகுலராக எனக்கு இந்த கலரில் சிக்ஸ் வேணும்னு கேட்டால் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணி நம்ம மேக்ஸிமம் கொடுத்துட முடியும். இப்போ 10 சிக் கேட்குறாங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஒரே கலரில் கேட்டாங்கன்னா நம்மளால தர முடியாது. இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ நம்ம அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்க, இப்போது அந்த பேரண்ட் ப்ரீட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் ப்ரீட் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆமாம், அதை மறுபடியும் அதை ஆயத்த பண்ண அந்த வெயிட் கெய்னிங்க்கு எந்த மாதிரி டயட் இல்லை ஃபுட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்து கொண்டு வரீங்க? நம்ம ரெஸ்ட்டு கிடக்கிற சேவலுக்கு வந்து அதுக்கு தனியாக போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்பு மக்காச்சோளம் போடுறோம், தென் வந்து கருவாடு போடுறோம், அப்புறம் வந்து காய் நறுக்கி நம்ம காய்கறி வேஸ்ட்டு நம்ம நிறையா பண்ணுறோம். அது சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு நல்லா வெயிட் கெயின் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் 2 months வந்து ரெஸ்ட்டில் தான் போட்டிருக்கோம். 2 months ரெஸ்ட் போட்டுட்டு தான் அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு போடுவோம். ஓகேம்மா, இப்போது நீங்கள் ஓப்பன் ப்ரீடில் விட்டு அதோட முட்டை எடுக்கிறதுக்கும் கேஜ் ப்ரீடிங்கில் பர்டிகுலர் செலக்டிவாக போட்டு எடுக்கிறதுக்கும் அந்த முட்டையோட எக்லைங் அந்த கவுண்ட் வந்துட்டு ஏதாச்சும் வேரி ஆகுதா? கவுண்ட்டில் சேஞ்சஸ் இல்லை, என்னென்னா நம்மளுக்கு சேதாரம் இல்லாமல் முட்டை கிடைக்குது. இப்போ நம்ம வெளியே ஓப்பன் ப்ரீடிங்கில் இருக்குது என்னென்னா இப்போ ஒரு கோழி போய் முட்டைறது இன்னொரு கோழி முட்டையிடுறப்போ உடச்சிருது, இல்லைனா வந்து காக்கா தூக்குறது, அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ நம்ம க்ளோஸ் ப்ரீடிங்கில் பார்ட்டிஷனுக்குள்ளே இருக்கிறதுல வந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து கலெக்ட் பண்ணிடுவோம் முட்டை. ஸோ அதனால வந்து எக்கு வந்து இப்போ இது சேதாரம் இல்லாமல் நமக்கு கிடைக்குது. ஓகே, அந்த ஆவரேஜ் எக் ரேஷியோ வந்து டிஃபரெண்ட், டேமேஜ் வந்துட்டு உங்களுக்கு டேமேஜ் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும், டேமேஜ் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஓப்பன் ப்ரீடிங்க்கும் அந்த கேஜ் ப்ரீடிங்க்கும் உங்களுக்கு பொரிப்பு திறன் எப்படி இருக்குமா?
எனக்கு வந்து கேஜ் ப்ரீடிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு கம்பேர்ட் டு ஓப்பன் ப்ரீடிங். ஏன்னா வந்து இப்போ சேவல் வெளியே தெரியறதுனால ஒரு சேவல் அணையிறப்ப இன்னொரு சேவல் வந்து தட்டி விடுறது இருக்கு. இப்போ இது வந்து செலக்டிவாக போடுறதுனால நம்மளுக்கு அந்த கலரும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நினைச்ச கலர் ஓரளவுக்கு கிடைக்குது. அதனால வந்து கேஜ் ப்ரீடிங் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. என்னன்னா அதில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கூட நம்ம, ஏன்னா அது வெளியே திறந்து விடாதனால வந்து ஃபுட்டு டோட்டலாக நம்ம தான் வந்து அதுக்கு நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் நீங்கள் சொன்னது தான். இப்போ கேஜ் ப்ரீடிங் போட்டிருக்கீங்க, ஒரு சேவல் 2 தாய்க்கோழி வந்துட்டு உள்ளே போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த ப்ரீடிங் போட்டிருக்க சமயத்தில் அதுக்கு ஃபுட்டெல்லாம் எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஃபுட்டு பார்த்தோம்னா நம்ம காலையிலையும் சாயங்காலம் வச்சிரும். கம்பு, மக்காச்சோளம், வெள்ளை சோளம் வைக்கிறோம். அப்புறம் வந்து கருவாடு கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு வாரத்துக்கு 2 டைம்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். தென் வந்து காய்கறி கொடுக்குறோம். கீரை நிறையா கொடுக்குறோம். கீரை வந்து நம்ம இங்கே லோக்கலில் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது வந்து டெய்லி ஒவ்வொரு கட்டு இல்லை 2 நாளைக்கு ஒரு கட்டு அந்த மாதிரி கொடுத்துறோம். இங்கே நம்மகிட்ட முருங்கை மரம் இருக்குது. அது அப்பப்போ முருங்கை கீரை வந்து பிச்சு போட்டுருவோம். ஓகேம்மா, நீ உங்ககிட்ட இருந்து சிக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்துட்டு அந்த சிக்ஸ் எவ்வளோ வெயிட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிற சிக்ஸ் வந்துட்டு இந்த வெயிட் வந்துடும். ஒரு 10 மாதம் பட்டா இல்லை 1 இயர் வச்சுப்போம். 1 இயரில் எங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிற சேவல் சிக்காக இருக்கட்டும், ஃபீமேலாக இருக்கட்டும், 1 இயரில் எங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறது இந்த வெயிட் வந்துடும் அப்படின்னா எவ்வளோ சொல்லுவீங்க? இப்போ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எக் லேயிங் ஸ்டேஜில் வந்து 2.5 kg வரைக்கும் வந்துடும். மேல் பார்த்தீங்கன்னா 4 kg, ஆவரேஜாக 4 kg வந்துடும். ஏன்னா வந்து அது மெயின்டெனன்ஸ் பொறுத்து இருக்குது. நம்ம ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணோன்னா 4.5 வரக்கு வாய்ப்பு இருக்குது பட்டா ஸ்டேஜில். இல்லை நார்மல் மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் 4 kg மினிமம் அட்டைன் ஆகிடும். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து கேஜி ப்ரீடிங் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஓப்பன்லேயும் பண்ணுறீங்க. அடை வைக்கிறது தாய்க்கோழியில் மட்டும் வச்சு பண்ணுறீங்களா, இல்லை இன்குபேட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, நம்ம என்ன இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. தாய்க்கோழியில் வச்சு தான் இப்போ கரண்ட்டாக அடை வச்சு பொறிக்க வச்சுட்ருக்கோம். ஓகே, தாய்க்கோழியில் வச்சு பொறிக்க வைக்கிறப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 10 முட்டை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிக்ஸ் வந்துட்டு வருதுமா? இந்த வெயில் காலம், குளிர்காலம், மழை காலம் இந்த ஸ்டேஜுக்கு எப்படி உங்களுக்கு வேரி ஆகுது? நம்மளுக்கு வந்து குளிர்காலம், மழை காலத்துக்கு வந்து சிக்கு ஹேச்சிங் ரேஷியோ நல்லா இருக்கு. இப்போ வெயில் காலம் இப்போ இந்த சீசன்ல வந்து சிக்கு ஹேச்சிங் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ 10 முட்டை வைக்கிறோம்னா ஒரு 4-5 பொறிக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் பொறிக்குது. அதே மேக்சிமமா தான் இருக்கு. இப்போ மழை காலம்னா 8 to 9 சிக்கு வந்து ஹேச்சிங் இருக்கு. மேக்ஸிமம் 1-2 வேஸ்டேஜ் போகுது. பொறிச்சிருது இல்ல, பொறிச்ச உடனே நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க சேல் வரல அந்த சிக்கை எப்படி மெயின்டைன் பண்றீங்கம்மா? இப்போ நம்ம பொறிச்சோன்னா தாய்க்கோழியோட இறக்கி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்து இந்த கருப்பட்டி தண்ணி, சக்கரை தண்ணி வைப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஃபீடு ஒரு 15 டேஸ் வந்து கம்பெனி ஃபீட் மட்டும்தான் கொடுக்குறோம். ப்ரீ ஸ்டார்டர் கொடுக்குறோம் எஸ்கேஎம்ல. அது அதே மாதிரி கேஜில் தான், அந்த ரிங்கில் தான் போட்டு வச்சுருக்கோம் அந்த 15 டேஸ் வரைக்கும். ஸோ ஒன்ஸ் 15 டேஸ் கிராஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் இதில் விட்டுறோம், ஃப்ரீ ரேஞ்சில் திறந்து விட்டுறோம் தாய்க்கோழி. 30 டேஸ்ல நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இல்லை 15 டேஸ் தான் மேக்ஸிமம் நம்ம வச்சிருக்கிறது உள்ள. ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் சிக்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தா ஓப்பனில் நிறையா இருக்குது, சின்ன சின்ன சிக்ஸே ஓப்பனில் இருக்குது. இதில் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லை, இந்த காக்கா தூக்குறது, பருந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தொந்தரவுங்க எதுவும் இல்லையா? பருந்து தொல்லை அது அந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ நாய் இருக்கிறதுனால நாய் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிடும். நம்மளுக்கு பருந்தே வந்தாலும் வந்து கோழி சவுண்டு விடுறதை வச்சு அது கரெக்டாக பார்த்துருது. அதனால வந்து இப்போ மெயினாக வந்து வெளியே விடுறது அது ஒன்று. நம்ம இப்போ சேவல் வந்து இந்த மாதிரி சவுண்டு விடுதுன்னா சிக்கு போய் கீழே எல்லா சைடும் வந்து அது சேஃபாக போய் உள்ளே உட்காந்துருது. மேக்சிமம் அந்த பிரச்சனை நம்மளுக்கு இல்லை. ஓகேங்க, இப்போ தாய்க்கோழி ஆகட்டும், சிக்ஸ் ஆகட்டும், அது நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா அது நோய்கள் இருந்து நம்ம காப்பாற்றி எடுத்துட்டு போகணும். அதுக்கு எந்த மாதிரிலாம் நீங்க ப்ரீகாஷன் வந்துட்டு இங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கில் இருந்து வந்து அந்த வேக்சினேஷன் கரெக்டாக போட்டுருவோம். 3 வேக்சின் போட்டுருவோம். F1, IBD, லசோட்டா, இது 3 போட்டுருவோம் கரெக்டாக. பெரிய கோழிகளுக்கு வந்து நம்ம R2B மட்டும் 3 months ஒன்ஸ் வந்து கரெக்டாக போட்டுருவோம். அவ்வளோதான் வேக்சினேஷன்றது, இது மட்டும் தான் நம்ம போடுறோம். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணுறது. ஓகேம்மா, இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கா? ஒரு சிவியராக ஏதாச்சும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கா? முன்னாடி ஒரு வாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி மொத்தமாக ஹோல் ஃபார்மே அடியார அளவுக்கு போயிருக்கு. அப்போ வந்து நம்ம இந்த வேக்சின் பற்றி நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாதனால நம்ம வேக்சின் போடுறதில்ல. அப்போ வந்து ஒரு அரௌண்ட் 120-130 பெரிய கோழிகளே லாஸ் ஆயிடுச்சு வெள்ளக்கழிச்சல் வந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் வேக்சினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ஷெட்யூல் படி வேக்சின் போட்டுருவோம். ஓகேம்மா, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் பேரண்ட்டோட சேர்ந்து இங்கே வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 130 ஒரு பெரிய பல்கான சேதாரம் இங்கே வந்துட்டு ஆனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் திரும்பவும் இதை எடுத்து நடத்துறதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க? அவங்களோட சப்போர்ட் எப்படி இருந்தது?
அவங்க இது என்ன வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் வந்து இது ரொம்ப ஹெவி ஒர்க்கும் கிடையாது. காலையில் ஒரு 2 ஹவர்ஸு, சாயங்காலம் ஒரு 2 ஹவர்ஸ் தான். அதனால சரி கொஞ்சமாக அதில் இருந்துச்சு. அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் ப்ரீட் பண்ணி கொண்டாந்தோம். அவங்க இப்போ நல்லா சப்போர்ட்டு. ஸ்டார்டிங்கில் வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அம்மாவும் அவங்க என்ன அவங்க பார்ட்டை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. காய்கறி கட் பண்ணி தர்றது, மித்தபடி இந்த கீரை கட் பண்ணி தர்றது அவங்க பண்ணுறாங்க. அப்பா தான் நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு நோய் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வருதா? ஏற்கனவே நம்ம லாஸ் ஆனமே, இப்போ நமக்கு ஏதாச்சுன்னா அந்த அவேர்னஸ்ல வந்து பண்ணிக்கிறீங்களா, இல்லை திரும்பவும் இது வந்திருக்கு நம்ம இல்லை காப்பாற்றி மறுபடியும் கொண்டு போகலாங்கிற அந்த இதோட இன்னும் மெயின்டைன் ஆகுறீங்களா, இல்லை எப்படி ஃபீல் ஆகுது இப்போ? இப்போ அந்த மாதிரி வெள்ளை கழிச்சல் வர்றதில்ல. அது அந்த வேக்சின் போடுறதுனால நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கு, சரி வராதுன்னு. மித்தபடி இந்த சளி பிரச்சனை அந்த மாதிரி சின்ன இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி வந்து என்னன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுறோம். 1 நாள் 2 நாள் விட்டுட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து கரெக்டாக உடனே பார்த்து டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறோம். அதனால மோஸ்ட்லி இப்போ ஒரு 2 இயர்ஸாக வந்து எந்த பெரிய இழப்புகளும் இல்லை. அதை மோஸ்ட்லி நம்ம காப்பாற்றிடுறோம் எல்லாத்தையும். ஓகே. நிறைய ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆசையாக ஒரு சில ப்ரீடர் வந்து வச்சுக்கிட்டு இருப்போம். அது சடனாக ஏதோ ஒரு ஆகும். நைட் நல்லா இருக்கும், காலையில் வந்து பார்த்தா இல்லாமல் போகும். அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது அந்த லாஸே வந்து அந்த ஒரு ப்ரீடர் நான் காப்பாத்துறதுனால தான் அந்த இது வந்துச்சு. ஏன்னா நம்ம ப்ரீடிங்காண்டி வேற இடத்துல விட்டுருந்தோம். எங்கள் ஆயா வீட்டில் விட்டுருந்தோம். ஸோ அங்கே வெள்ளை கல்ச்சர் வருதுன்னு சொன்னாங்க. அங்கேருந்து அதை ப்ரீடரை மட்டும் காப்பாற்றிடலான்னு கொண்டாந்து இங்கே விட்டது. ஸோ அதுக்கு எப்படியோ இருந்திருக்கும் போல. அதோட சேர்ந்து இங்கே ஃபுல்லாக அடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு லாஸ் வந்தது. அதனால இப்போ அந்த வேக்சின் போடுறதுலேருந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. இப்போ நீங்க ஒரு ஃபார்ம் இது ரன் பண்றீங்க அப்படிங்கிறப்போ நமக்கு ரெவென்யூங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம செலவு பண்றோம், ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் ஆகணும். இப்போ நீங்க செலவு பண்றதுக்கும் உங்களுக்கு வர வருமானத்துக்கும் டேலி ஆயிருதா? இப்போ நம்மளுக்கு இது செலவு போக நம்மளுக்கு வருமானம்னா ஒரு 10K வந்து இதுல கிடைக்குது. அந்த கோழி இதுல மட்டும் செலவு போக, இதோட தீவன செலவு, மருந்து செலவு போக நம்மளுக்கு ஒரு 10K கிடைக்குது. தம்பி, இங்க வந்து பார்த்தப்போ பாத்தீங்கன்னா அந்த கேஜ் ப்ரீடிங் பண்றதுக்கு சிம்பிளானதா பண்ணிருக்கீங்க, ஆனா நீட்டா இருக்கு. இதுக்கு என்ன பட்ஜெட் நீங்க வந்து செலவு பண்ணீங்க? ஒரு செட்டப்புக்கு உங்களோட பட்ஜெட் எவ்வளவா இருக்கும் இது? ஸோ இது ரேட் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ஒரு செட்டப்புக்கு வந்து அரௌண்ட் 4500 தான் வந்துச்சு. இது வெல்டிங் ஒர்க் எல்லாமே அப்பாவே பண்ணிட்டாங்க. அவங்க வெல்டிங் ஒர்க்கில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வெல்டிங் பண்ணிட்டாங்க. இது இந்த க்ரீன் நெட் வந்து நம்ம ஈஸியாக டேக் போடுற மாதிரி இருக்கு. அதனால இது நாங்களே பண்ணிட்டோம். வேற ஆள் வச்சு பண்றது அந்த மாதிரி இல்லை, நாங்களே பண்ணிட்டோம். ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. இதோட சைஸ்மா? இது வந்து 8க்கு 6. நீளம் பார்த்தீங்கன்னா 8, அகலம் வந்து 6. 6 சேல் கொடுக்குறீங்க. எவ்வளோ மந்த்தில் வந்து நீங்கள் சேல் கொடுக்குறீங்க? இப்போ நம்ம 2.5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. என்ன ரேட்டுக்கு வந்து கொடுக்குறீங்க? ஒரு சிக்கு வந்து 415 கொடுத்துட்ருக்கோம். 450 கொடுக்குறீங்க. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறீங்களா இல்லை நேரில் வந்து? நம்ம டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிறோம். இங்கே நேரில் வந்து எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். பஸ்ஸில் வச்சு விட்ருவோம். ஓகே. டிரான்ஸ்போர்ட்னா எங்கே? தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் பண்ணுவீங்களா இல்லை அதர் ஸ்டேட் அந்த மாதிரி? இப்போதைக்கு தமிழ்நாடு, ஓவரால் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் வந்து நம்ம ட்ரெயின்லேயும் வச்சு விட்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேற ஸ்டேட்ஸ்க்கும் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கும். இப்போ சிக்கு வந்து கொடுக்குறீங்க இல்லையா? 2 மாசத்து சிக்கு, 2.5 மாசத்து சிக்கு வந்து நீங்க சேல் பண்றீங்க. நீங்க சேல் பண்றப்போ அது எவ்வளவு வெயிட் இருக்கும்? ஸோ அரௌண்ட் ஒரு 1/2 kg கிட்ட கெயின் ஆயிரும். ஓகே. ரொம்ப நம்ம மேய்ச்சல்ல தெரியறதுனால ரொம்ப நம்மளுக்கு வெயிட் கெயின் வந்து ஸ்பீடாகவும் இருக்காது. நம்ம நார்மலாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஹெல்த்தியான சிக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேம்மா. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீடர்கிட்ட வந்து சிக்கு எடுக்கிறோம். நம்ம பெருசாகட்டும் சின்ன ப்ரீடராக இருக்கட்டும், சிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்கள ஃபாலோ எப்படி பண்ணுறீங்க, அவங்களோட ஃபீட்பேக் ஏதாச்சும் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம கொடுத்துட்டு நம்ம 1 month 2 months கழிச்சு நம்ம சிக்கு எப்படி இருக்குது, கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறோம். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், ஸோ இப்போ ஒரு 2 months 3 months ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த சைஸில் நம்மளுக்கு ஒரு 1 kg அட்டன் ஆயிரும், நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக தெரியும். ஸோ அப்போ வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு வேக்சினேஷன் பற்றியும் சொல்லிடுறோம். தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த வேக்சின் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ கஸ்டமர் சப்போர்ட் நம்மகிட்ட எப்பயும் இருக்கும். எதுவும் டவுட்னாலும் வந்து இப்போ சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி டவுட்னாலும் நம்மகிட்ட ஒரு ஃபோட்டோ இல்லை கால் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு என்ன மெடிசினோ அதுக்கு சொல்லிடுறோம். ஓகே. இப்போ சிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு இந்த கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி கலர்ல அவங்க செலக்டிவா கேட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி கலர்ல அவங்க கிட்ட அவைலபிள் இருக்கும் ஃபியூச்சர்ல? இப்போ நம்மகிட்ட கலர் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து மயில், செங்கருப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி புள்ளி அவைலபிலிட்டி இருக்குது.
அது போக வந்து கீரி புன்றம் வந்து நம்மகிட்ட எப்பயுமே சிக்கு வந்து அவைலபிள் இருக்கும். அது வந்து எப்பயுமே ஹேட்ச் ஆகுது. கீரி வந்து கொஞ்சம் ரேர். கீரி ஒயிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. பெருவடை அப்படின்னு வளர்த்துறாங்கனாவே ஒரு சிலரோட லைனேஜ் எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் லைனேஜ், பர்டிகுலர் லைனேஜ் இங்க மெயின்டைன் பண்றீங்களா? எந்த மாதிரி வந்துட்டு உங்களோட பேரண்ட் பிரீட் இருக்கு? நம்ம லைனேஜ்ன்றது மெயின்டைன் பண்றதில்ல. ஸோ ஏன்னா லைனேஜ்னு போயிட்டு அது ஒரு செக்மெண்ட்டாகவே தனியாக போயிடுது. நம்ம வந்து லோக்கலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ப்ரீடிங்க்கு வச்சுக்கிறோம். அது ப்ளஸ் வந்து சைஸு, கலரு, அதோட பெர்ஃபார்மன்ஸ், இது 3 வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி எடுத்து தான் இப்போ நம்ம வந்து சேவல் வந்து வச்சுருக்கோம் ப்ரீடிங் ஸ்டாக்கு. ஓகேம்மா. இப்போ உங்ககிட்ட எடுக்கிறவங்க எல்லாருமே நேரில் வந்து பார்த்து எடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. முகம் தெரியாத நிறைய பேர் வந்துட்டு இங்கே சிக் எடுக்க வாய்ப்பு. ஆமாம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களால் கேரண்டி வந்து கொடுக்க முடியும்? என்னோட சிக்குனா 100% வந்துட்டு நான் பெருவோட இந்த மாதிரி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ், நான் மென்ஷன் பண்ணி கொடுக்குற அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்துட்டு இந்த வெயிட்ல கண்டிப்பாக ஓரளவுக்கு ரீச் ஆகும், இந்த வெயிட் என்னது மினிமம் கேரண்டியாக ரீச் ஆயிரும் அப்படிங்கிற கேரண்டியும் வந்துட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துட முடியுமா? அந்த கேரண்டி வந்துட்டு அந்த சிக் வளர்ச்சியிலேயே உங்கள் சிக்கு வந்து இருக்குமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மினிமம் கேரண்டி நம்ம கொடுத்துட்றது. ஸோ ஃபீமேல்னா 2.5 வந்துடும் எக் லேயிங் ஸ்டேஜில். மேல் வந்து அரௌண்ட் 4 kg கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் 4 kg கிட்ட வந்துடும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம என்னதான் லைனேஜ் சிக்கே எடுத்தாலும், ஸோ இப்போ 10 சிக்கு எடுத்தால் அதில் 2 to 3 தான் வந்து அந்த டாப் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும். ஸோ இது அது மாதிரி இப்போ 10 சிக்கு எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து 2, 3 வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 10க்கு 10 இல்லை 10க்கு 8 அந்த மாதிரி சொல்ல முடியாது பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு. வெயிட் கெயின் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்னா இப்போ 10 சிக்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 சிக்கு வந்து அந்த ஃபாதரோட பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும். மீதி ரிமைனிங் சிக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் அது கறிக்கு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே. உங்ககிட்ட எடுக்கிற சிக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிக் எடுக்கிறேன்னா ஒரே ஃபாதர் மதர் சிக்கு வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்களா? அது மிக்ஸ்டாக தான் இருக்கும்? இல்லை, நம்ம மிக்சடாக தான் இப்போ இதுலேருந்து இந்த பார்ட்டிஷன்லேருந்து எடுக்கிறோன்னா 2 ஃபீமேல் போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து கிடைக்கிற மட்டும் நம்ம அப்படியே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருவோம். பர்டிகுலராக வந்து இந்த மேல் இந்த ஃபீமேல் இருக்க, மேல் நம்மளுக்கு தெரியும், ஃபீமேல் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா 2 ஃபீமேல் கிடக்குறதுனால நம்மளுக்கு எதுன்னு தெரியாது. நம்ம அதை கலர் சூஸ் பண்ணி தான் போடுறது, அந்த ஏற்ற கரெக்டான கலருக்கு போடுறது. ஓகே. உங்ககிட்ட இருக்க சேவல் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றீங்க இல்லையா? அது நம்ம ஏதாச்சும் வச்சு பார்க்க முடியுமா? அதை வச்சு பார்க்கணும். ஓகேங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும், அதில் பார்த்துக்கலாம்.